செல்போன் மோகம் எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்து வாழ்க்கையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். ஆனா அந்த வீடியோக்கெல்லாம் பெருசா யாருக்கும் ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. ஆனா சம்பவங்கள் அரங்கேறிட்டு தான் இருக்கு. அதை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு ஐயோ இப்படி நம்ம இருக்கணும், நம்ம சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனா திரும்ப அடுத்த ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட் கூட இந்தாண்டா நவுந்துட்டோம்னாக்கா திரும்ப அதை பெருசா அடுத்த ரீல்ஸ் பார்க்கும்போது அது மனசுலயே நம்ம இருக்கிறது கிடையாது. மேல பாத்துட்டு இருக்கிற அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா, திருக்கோவிலூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணு கிட்ட செல்போனை எவ்வளவு லாபகமா திருடிட்டு போறானோ பாத்தீங்களா. நம்ம செல்போன் உள்ள பாத்துட்டோம், அதை செல்போனை கையில வச்சுட்டோம்னாலே பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல எவன் உட்காந்துருக்கான், நல்லவனா கெட்டவனா, இல்ல ஆண் உட்காந்துருக்கானா பெண்கள் உட்காந்துருக்காங்களா யாருன்னே தெரியாது. அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறது. பஸ் காரணம் வந்துருச்சா உடனே டகாரணம் எழுந்துச்சு அப்படியே உள்ள போயிடுறது. அந்த பஸ் நம்ம போற ஊருக்கு தான் போகுதுன்னு கூட தெரியாத முண்டாங்களா நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் கண்டக்டர் டிக்கெட் எடுக்கும் போதுதான் இந்த பஸ் இந்த ஊருக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லப்பா இது இங்க போவாதுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோன்னு சொல்லி பாதி வழியில இறங்கிக்கிட்டு அடுத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயே இல்ல நடு ரோட்ல இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த மாதிரி ஆட்டையா போடுற புறம்போக்குகளுக்கு தெரியாது அந்த ஸ்மார்ட் போனை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டு வாங்கியிருப்போம் அப்படின்னு. அது இஎம்ஐல இருக்கா, இல்ல நம்ம ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினோமா, இல்ல வாங்கின போனு காசு இல்லாம நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்கினோமா கூட தெரியாது. நம்மளுடைய வறுமைங்கிறது அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவனை பொறுத்த அளவுக்கு அதை ஆட்டையை போட்டு அன்னாடம் காட்சியா அவன் துணிமணி வாங்குறதாகட்டும், நல்லா ஸ்டைலிஷா இருக்கட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பிற்பகுத்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு, கேவலப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு இது மட்டும் கிடையாது. நம்ம கழுத்துல காதல இருக்கிறத கூட அறுத்துட்டு போறதுக்கு தயாரா இருக்கானோ. இன்னைக்கு அதுக்கெல்லாம் வழிவகுத்தது நாம இருக்கிற இந்த அலட்சிய போக்குதான்.